தற்போது கிடைத்த அண்மை செய்தி. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இளம்பெண்ணுக்கு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை சிகிச்சை அளிக்க மறுப்பு தெரிவித்த விவகாரம் தொடர்பாக மருத்துவமனை விளக்கம் அளிக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவருக்கு நீதிமன்றம் நோட்டீஸ். தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பாநாட்டில் 23 வயது இளம் பெண்ணை அதே பகுதியைச் சேர்ந்த கவிதாசன் 25, அவரது நண்பர்கள் திவாகர் 27, பிரவீன் 20 மற்றும் 17 வயது சிறுவன் உட்பட 4 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக ஒரத்தநாடு அனைத்து மகளிர் காவல் நிலையம் காவல்துறையினர்கள் 7 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து 4 பேரையும் கைது செய்தனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட இளம்பெண் அளித்த வாக்குமூலத்தின் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றபோது அங்கு சிகிச்சை அளிக்க மருத்துவமனையில் இருந்த மருத்துவர்கள் மறுத்துவிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஒரத்தநாடு மாவட்ட உரிமை மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிபதி என் அழகேசன் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவமனையில் அன்றைய தினம் பணியில் இருந்த மருத்துவர் யாரும் அவர் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யக்கூடாது, ஏன் சிகிச்சை அளிக்க மறுக்கப்பட்டது என்பதை நீதிமன்றத்தில் உடனடியாக வரும் 27ஆம் தேதி தெரியப்படுத்த வேண்டும் என பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு முதன்மை மருத்துவ அலுவலருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.